தமிழ் பேசும் சொந்தங்கள் எல்லோருக்குமே வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கலை வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதுவரையும் என்னுடைய வலையொலி பக்கத்துக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்தும் உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து நிற்கிறதோட இன்றைய இந்த காணொளி பதிவில் இன்றைய நாளில் இலங்கையில் பதிவாகிய முக்கியமான விடயங்களை இந்த காணொளியினூடாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்தும் காணொளி பதிவிற்குள் செல்லலாம். அந்த வகையில் கடந்த வருடம் இடம்பெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் இன்றைய தினம் இரவு வெளியாகும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். பரீட்சார்த்திகள் இது தொடர்பில் தங்களுடைய பெறுபேறுகளை இணையதளமூடாக பரிசீலித்து கொள்ள முடியும் என்பதையே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து காணொளி பதிவை பார்த்தோமாக இருந்தால், இன்றைய தினத்தில் கட்டுநாயக்க பகுதியில் காலை வேளையில் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதில் 29 வயதான இளைஞர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. குறித்த இளைஞருடைய வீட்டின் உள்ளே சென்று குறித்த இளைஞர் படுக்கை அறையில் நித்திரையுடன் இருந்த சமயத்தில் தான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. குறித்த வீட்டில் தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவர் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். இது தனிப்பட்ட காரணங்களுக்காக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளையும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த விடயமாக பார்த்தோமாக இருந்தால், அருண் கேமச்சந்திர வெளியிட்டுள்ள ஒரு தகவல், அதாவது அரசியல்வாதிகளுக்கு எதிரான விசாரணைகளில் அரசாங்கம் தலையிடுவதில்லை என்று சொல்லி தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறார். மக்கள் சந்திப்பில் மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ள மக்கள் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை காலங்களாக அரசியல்வாதிகளின் கைதுகள் அதிகரித்திருக்கின்ற இந்த நேரத்திலையும் அது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லி அரசாங்கம் பழிவாங்கிறது என்ற நோக்கில் கருத்துக்கள் பகிரப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அவர் அரசாங்கம் தலையிடுவதில்லை என்ற விடயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அடுத்த விடயத்தை பார்ப்போமாக இருந்தால், எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் தற்போது விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாளைய தினம், அதாவது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விசேட நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கிறதுக்கு 29ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் வாக்காளர் அட்டைகள் விநியோகம் முற்றுப்பெறும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தகவல் வெளியிட்டிருக்கிறார். அந்த குறித்த தினத்துக்குள்ளேயும் வாக்காளர் அட்டைகளை தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் தங்களுடைய நகரமோ அல்லது பிரதேசத்தில் இருக்கிற தபால் நிலையத்தினூடாக உங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்துவதன் மூலம் உங்களுக்குரிய வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியலாம் என்று சொல்லி தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோமாக இருந்தால், இன்றைய தினம் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் நடைபெற்றது. அது சார்ந்த இரங்கல்கள், அஞ்சலி நிகழ்வுகள் இலங்கை உட்பட பல நாடுகளில் இடம்பெற்றிருந்தது. அது சார்ந்த விடயங்கள் தொடர்பான புகைப்படங்களையும் இந்த காணொளி பதிவின் இறுதியில் நீங்கள் பார்வையிடலாம், இணைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலேயும் பாப்பரசருக்குரிய நினைவஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் இலங்கையினுடைய தேசிய சர்வமத குழுவாலையும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தோமாக இருந்தால், நாட்டில் 120 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சர் கலந்துரையாடுவதற்கு அவர் முன்வர இல்லை என்ற விடயத்தையும் அரசு மருந்தாளர்கள் சங்கம் தெரிவிச்சிருக்குது.
இது இவ்வாறு இருக்க நாட்டிற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இந்த மாதம் 4 வாரங்களுக்குள்ள மட்டும் 1,50,000க்கு மேலதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கணும். அதிலேயும் இந்தியாவிலிருந்து தான் கூடுதலான பயணிகள் வந்திருக்கணும். அதே போல் பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சீனா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்தும் இலங்கைக்கு வந்திருக்கணும். இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு இலங்கைக்கு மொத்தமாக 8,66,596 சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. நாட்டில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், அரசியல் கைதுகள் நடைபெற்றாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு என்பது நாட்டின் பொருளாதாரத்துக்கு மேலும் வலை சேர்க்கும் என்றதில் ஐயம் இல்லை. அத்தோடு நாட்டில் ஒரு சில இடங்களில் பெய்து வருகின்ற மழை காரணமாக இடிமின்னல் தாக்கங்கள் அதிகரித்து காணப்படுகிற நிலையில் கெகுலுவெல பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இன்றைய தினத்தில் பதிவாகி இருக்குது. அதே நேரத்தில் புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிடற்கு 2 லட்சம் வரையான மக்கள் வரிசையில் காத்திருக்கிறதாகவும் கண்டி மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கும் அதிகளவான தூரத்தில் பக்தர்கள் பார்வையிடுவதற்காக காத்திருக்கணும் என்று சொல்லியும், மேலதிகமான பார்வையாளர்கள் பக்தர்களை வந்து சேர வேண்டாம் என்று சொல்லியும் அவர் தகவல் வெளியிட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால் 27ஆம் தேதியோட தந்ததாது கண்காட்சி நிறைவு பெறுகுது. அந்த வகையில் சன நெரிசல், சுகாதார பிரச்சனைகள் என்ற சந்தேகத்தில் அவர் இந்த மாதிரியான விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல் நேற்றைய தினம் தங்க வேலிகளுடன் கூடிய போதியை திறக்கின்ற நிகழ்வில் ஜனாதிபதி பங்கெடுத்திருக்கிறார். அதிலையும் கல்வெட்டையும் திறந்து வச்சிருக்கிறார். இது இலங்கையினுடைய கலை கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையில் அமைஞ்ச ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலையும் ஜனாதிபதி நாடு சார்ந்த, சமூகம் சார்ந்த விடயங்களில் கருத்துரைச்சிருக்கிறார். அதிலேயும் குறிப்பாக போதைப் பொருள்கள் இல்லாத இளைஞர் சமூகத்தை உருவாக்குறது சம்பந்தமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இந்த நிகழ்விலேயும் மத தலைவர்கள் உள்ளிட்ட விகாராதிபதிகள், மக்கள் என்று சொல்லி நிறைய பொதுமக்கள் பங்கெடுத்திருக்கணும். இவைதான் இன்றைய இந்த காணொளியினூடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் என்னுடைய வலையொலி பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கிறேன். தொடர்ந்தும் இது போன்ற முக்கியமான நாளாந்த விடயங்களை காணொளியினூடாக அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.